நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த யோசுவா டிவியின் மூலமாக சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் சற்று நேர தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகிய எங்கள் நல்ல பிதாவே, மனோகரமான இந்த நல்ல நாளிலே வாசித்து கேட்ட தேவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் கிறிஸ்து இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது வாசித்து கேட்ட தேவ வார்த்தையில் அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தாரும். சுயம் வெளிப்படாதபடி காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிலுவையிலே இயேசு ஜீவனை விட்டார். ஆனால் 3 தரத்தார் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்திருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் ஆதாமின் பாவத்திற்கு பரிகாரியாக கடைசி ஆதாமாகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தான் இந்த பூமியிலே வரப்போகிறார் என்பதை பல தீர்க்க தரிசனங்கள் தீர்க்கதரிசிகளின் மூலம் உரைக்கப்பட்டது. அதில் அவர் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்றும் சொந்த ஜனத்துக்குள்ளே வருவார் என்றும் சொந்த ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளாது என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட சகல தீர்க்க தரிசனங்களும் இயேசுவின் பிறப்போடு அவருடைய பாடுகளோடு அவருடைய மரணத்தோடு அவருடைய உயிர்த்தெழுதலோடு நிறைவடைகிறதை பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு யூதனாக இந்த பூமியிலே பிறப்பார். யூதருடைய வரலாற்றை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் படிக்கும் பொழுது ஒரு யூத குலத்தில் பிறந்த ஒரு ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் அழைத்து வேர்பிரித்து தம்முடைய தேவனாகிய கர்த்தரை பின்பற்றவும் அவரை ஆராதிப்பதற்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த யூதனாய் பிறந்த ஆபிரகாமை அழைத்தார். அந்த அழைப்பை கேட்டு ஏற்று இந்த ஆபிரகாம் புறப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே புறப்பட்டு வந்தான். அந்த ஜனத்தை தேவன் ஒரு பெரிய ஜாதியாக உயர்த்தி கனப்படுத்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பல நேரத்தில் இக்காலங்களிலும் ஒரு மேசியாவை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அவர் பிறந்ததையும் அவர் மரித்ததையும் அநேக யூதர்கள் நம்பாவிட்டாலும், ஆனால் இயேசு ஒரு யூதனாக பிறந்தார். அந்த யூதனாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது அவர் சொந்த ஜனத்திற்குள்ளே வந்தும் சொந்த ஜனம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதலால் இந்த நல்ல நாளிலே
அந்த மேசியாவை குறித்து ரோம போர் சேவகர்கள், ரோம சாம்ராஜ்யமும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் முன்வரவில்லை. நாம் பரிசுத்த வேதாகமத்திலே இயேசுவினுடைய பாடுகளை குறித்து கற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவினுடைய பாடுகளில் தான் அந்த இரவிலே ஒரு கள்ளனை போல அவர் பிடிக்கப்பட்டும், அடிக்கப்பட்டும், விஸ்தரிக்கப்பட்டும் அவர் பிலாத்துவின் கையிலே இருக்கும் பொழுது, இவரில் ஒரு குற்றத்தையும் நாம் காணோம் என்று அவரிடத்தில் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்காத சூழ்நிலையிலே இவரை விடுதலை செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று இந்த ரோம பேரரசின் ராஜாவாயிருக்கிற பிலாத்து கைகளை கழுகின பொழுது, ஜனம் தேவ சமூகத்தில் பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யுங்கள், இயேசுவை சிலுவையிலே அறையுங்கள். இயேசு 3 நிலைகளில் புறக்கணிக்கப்படுகிறார். 1 யூதர்களால், 2 ரோமர்களால், 3 இந்த ஜனங்களால் அவர் புறக்கணிக்கப்படுகிறதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். புறக்கணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும், இந்த ஜனத்தின் மீட்புக்காகவும், இந்த ஜனத்தின் ஒரு நித்திய ராஜ்யத்திற்காகவும் அவர் எடுத்துக்கொண்ட பிரயாசம் என்பது கொஞ்சம் அதிகம் என்பதை உங்களுக்கு நான் இந்த நல்ல நாளிலே நினைப்பூட்டுகிறேன். நாம் வாசித்த வசனத்திலே எசையா தீர்க்கதரிசி மேசியாவின் தீர்க்கதரிசி என்று அறியப்படுகிறவர். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் கிபி 740க்கும் 700 ஆண்டுகளுக்கும் வாழ்ந்து ராஜ அரண்மனையிலே கர்த்தருடைய ராஜ்யத்தை கனமான பணியை செய்த இந்த தேவ மனுஷன் இயேசுவினுடைய பாடுகளை குறித்து மிக தத்ரூபமாக, ஆழமாக சில காரியங்களை நமக்கு அவர் சொல்லி இருக்கிறார். யூதர்கள், ரோமாபிரியர், அக்காலத்தில் வாழ்ந்திருந்தவர்கள் மிகவும் மோசமானவனை விடுதலை செய்ய வேண்டும் என்றும், ஒரு குற்றமும் அறியாத இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்றும் அவர்கள் கூக்குரல் இடுவதற்கு தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியது கட்டாயம். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவராய் மாறினார், பாடுகள் அனுபவித்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார், அவரை எண்ணாமல் போனோம் என்ற தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் என்பது 100% நிறைவேறினதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் இந்த எசையா 53:3 நாம் தெளிவாக கற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆதலால் இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ ஜனமே, யூதருடைய அழிவுக்கு, ரோம சாம்ராஜ்யத்தின் அழிவுக்கு, தேவ சமூகத்தில் மனித குலம் கர்த்தரை விட்டு தூரம் போனதற்கு, அழிவுக்கு காரணம் ரட்சிக்க அவர் வந்தும், பாவத்தை மன்னிக்க வந்தும், இன்றும் அநேகர் யூதரை போல, ரோமரை போல இந்த நல்ல நாளிலே கர்த்தரை ஜனங்கள் புறக்கணிக்கிறதை பார்க்கிறோம். அவர் புறக்கணிக்கப்படுகிறவர் அல்ல, அவர் சகல ஜனத்திற்கும், சகல ஜனத்தினுடைய அக்கிரமங்களுக்கும், சகல ஜனங்களுடைய மீறுதல்களுக்கும், சகல ஜனத்தினுடைய ரட்சிப்பிற்கும், சகல ஜனத்திற்கும் பரலோகத்திற்கு வழிகாட்டியாக அவர் வந்து தான் சகித்த தியாகங்கள் என்பது ஒன்று, அவர் அசட்டை பண்ணப்பட்டார். ஏன் நமக்காக அவர் அசட்டை பண்ணப்பட்டார் என்றால்,
நமக்கு ஒரு நித்திய ஜீவனை, நமக்கு ஒரு சமாதானத்தின் வாழ்க்கையை தருவதற்கு இயேசு அசட்டை பண்ணப்பட்டார். அவர் புறக்கணிக்கப்பட்டார். அவர் பிறந்த 33 ஆண்டு காலங்கள் யூதர்கள் அவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்கும் அவரை அசட்டை பண்ணுவதற்குமாக அவர்கள் முற்பட்டார்கள். ஆனால் அன்றைக்கு இரும்பு சாம்ராஜ்யம் என்று அறியப்படுகிற ரோம சாம்ராஜ்யம் நம்மில் ராஜாக்கள் இருக்கிறார்கள், நம்மை விட ஒரு புதிய ராஜா இந்த உலகத்தில் தோன்றக்கூடுமோ என்று அவர்களும் இயேசுவை, ராஜாதி ராஜாவை அவர்கள் புறக்கணித்தார்கள். அப்படி தான் கஸ்தமனையிலே பட்ட பாடுகள், போர் சேவகர்கள் அவரை அடிக்க, போர் சேவகர்கள் இரவு முழுவதும் அவரை அலக்களிக்க, காய்பாவிடத்திலே, ஹன்னாவினிடத்திலே, பிலாத்துவினிடத்திலே, ஏரோதுவினிடத்திலே, சன்னத்திரிய சங்கத்திலே ஒரு இரவு அவர் அலக்களிக்கப்பட்டார். அவர் துக்கம் நிறைந்தவராய் மனிதகுலத்தை இரட்சிப்பதற்காக, மனுகுலத்தின் மீட்புக்காக அவர் துக்கம் நிறைந்தவராகவும், பல நிலைகளில் அவர் யூதர்களுக்கு கொடுக்கிற தண்டனைகள் 40க்கு 1 அடி குறைய தேவனாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு விடுதலை செய்ய முற்பட்டும் அவரை புறக்கணித்த ஜனங்களை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் தம்முடைய முகங்களை தேவ சமூகத்திலே தன் அழகுள்ளவரும், அவர் ரூபவதியும், அவர் மிகவும் எல்லாருடைய அழகிலும் அவர் அழகுள்ளவராயிருந்தும் அவருடைய முகத்தில் பார்க்க கூடாதபடிக்கு சரீரம் காயப்படுத்தப்பட்டு அவர் துக்கம் நிறைந்தவராய் காணப்பட்டார். அவர் அசட்டை பண்ணப்பட்டார். சிலுவையிலே ஒரு காலத்திலே அற்புதமும் அடையாளமும் செய்த மேசியாவே, உன்னையும் ரட்சித்து நீ இறங்கி வா என்று அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். அப்படி புறக்கணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்று உங்கள் உள்ளத்தில், உங்கள் இருதயத்தில், உங்கள் விசுவாச வாழ்க்கையிலே அவர் கடந்து வர விரும்புகிறார். இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ ஜனமே, யூதர்களால் இயேசு புறக்கணிக்கப்பட்டார், ரோமர்களால் இயேசு புறக்கணிக்கப்பட்டார், ஜனங்களால் அவர் அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டார். இன்றைக்கு இந்த இயேசு உங்களுக்கு எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமையை இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவாகிய தேவன் அந்த காரியத்தை சிலுவையிலே நிறைவேற்றினார். ஆதாமின் மூலம் இழந்து போன ரட்சிப்பை சிலுவையின் அன்பினால், சிலுவையின் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். ஆதலால் கிறிஸ்துவினுடைய சிலுவையிலே பாடுகளிலே 3 தரத்தார் இயேசுவை புறக்கணித்தாலும் புறக்கணிக்காத ஜனமாக இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்திலே அவரை கைக்கொண்டு அவர் நாமத்தில் விசுவாசமாய் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பிள்ளையாவதற்கு அதிகாரத்தை கட்டளை இட்டிருக்கிறார். அந்த அதிகாரத்தை சிலுவையின் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தினாலே கிரயம் கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார். புறக்கணிக்கப்பட்டவர்களைப் போல நீங்களும் நானும் மாறக்கூடாது. கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு வாயில் அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே மன்னித்து ஒரு பரிசுத்த ஜாதியாக வேர்பிரித்திருக்கிறார். இந்த வார்த்தையினாலே தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து
கனப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் என்று உங்களை வாழ்த்தி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, கேட்ட தேவ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இதில் அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய மர்மம் ஜனங்களுக்கு புரிய வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின்படி வாழ்ந்து பெருக கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.